வணக்கம். இந்த வீடியோல நம்ம யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச் மெத்தட் பத்தி பார்க்கலாம். இது ஒரு அன்இன்ஃபார்ம்டு சர்ச் மெத்தட். இங்க வந்து வேல்யூஸ் இருக்கு. அதனால ஆனாலும் நீங்க ஏன் அன்இன்ஃபார்ம்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்க நம்ம எடுத்துக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த நோட்ல இருந்து இந்த நோடுக்கு டிராவர்ஸ் பண்ற காஸ்ட், அதாவது இத பாத் காஸ்ட்னு சொல்லுவோம். g of n. நம்ம வந்து இன்ஃபார்ம்டு சர்ச்ல யூஸ் பண்றது வந்து ஹியூரிஸ்டிக் வேல்யூ. ஹியூரிஸ்டிக் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா, நான் இந்த நோடு ஒரு நோடு எடுத்துக்கிட்டேன்னா அந்த நோடு வந்து சொல்யூஷனுக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் ஹியூரிஸ்டிக் வேல்யூ. நீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ டிக்டாக்கோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா x வின் ஆகிறதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு இதை நம்ம செக் பண்ணோம்னா அது வந்து ஹியூரிஸ்டிக் வேல்யூ. அதே வந்து உங்களுக்கு 8% ப்ராப்ளம் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் வந்து எவ்வளவு டைம் நம்மளுக்கு மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, இதுல வந்து நம்மளுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் தப்பா இருக்கு, இது வந்து ஒரு சொல்யூஷனுக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கீங்கங்கிற வேல்யூ. ஓகே, இது நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இது வந்து ஹியூரிஸ்டிக் வேல்யூ. ஆனா இங்க கொடுத்திருக்கிறது ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடு கனெக்ட் பண்ற லிங்க்குக்கான காஸ்ட், அது பாத் காஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ பாத் காஸ்ட் கொடுத்திருக்கிறப்ப அது வந்து ஹியூரிஸ்டிக் வேல்யூல ஆட் ஆகாது. ஏன்னா இந்த நோடுக்கு வேல்யூ கொடுத்திருந்தா மட்டும்தான் அது வந்து ஹியூரிஸ்டிக் வேல்யூல வரும். சோ இங்க கொடுத்திருக்கிறது வெறும் g of n பாத் காஸ்ட் மட்டும்தான். அப்போ இது வந்து அன்இன்ஃபார்ம்டு சர்ச் மெத்தட்ல தான் வரும். எந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு இருக்காது. அதாவது இந்த நோடை எடுத்தீங்கன்னா நீங்க சொல்யூஷனுக்கு சீக்கிரம் போயிடுவீங்கங்கிற இன்ஃபர்மேஷனே இருக்காது. ஓகே, ஆனா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா பாத்காஸ்ட் இருக்கும். அன்இன்ஃபார்ம்டு சர்ச்ல பாத்காஸ்ட் யூஸ் பண்ற ஒரே அல்காரிதம் தான் யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச் மெத்தட். இங்க நம்ம என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றோம்னா priority queue. priority queueனா நம்ம யூசுவலான queue டேட்டா ஸ்ட்ரக்சரே, ஆனா priorities கொடுத்திருப்போம். சோ எது மினிமம் priorityயோ ஃபர்ஸ்ட் அத ப்ராசஸ் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த நோட்ஸ் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த ட்ரீக்கு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஒரு priority queue இருக்கு. priority queueனா ஒரு நோடு அது கூட வந்து அந்த priority வேல்யூவும் ஆட் பண்ணிருப்போம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் A வை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். Aங்கிறது சோர்ஸ் நோட். நமக்கு வந்து அதே மாதிரி விசிட் லிஸ்ட் ஒன்னு வச்சுக்குவோம். விசிட் லிஸ்ட்னா எந்தெந்த நோட நம்ம விசிட் பண்றோமோ, எந்த சீக்வென்ஸ்ல அதை விசிட் பண்றோமோ அதுதான் விசிட் லிஸ்ட்ல இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நோட் A தான் ரூட் நோட், கோல் ஸ்டேட் K. ஓகே, சோ ஸ்டார்டிங் A நோட எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ என்னென்ன நோட்ஸ் எல்லாம் அட்டாச் ஆயிருக்கு, A ஓட சில்ட்ரன் பாத்தீங்கன்னா A வை இங்க ஆட் பண்ணிட்டு B C ஆட் பண்றோம். ஓகே, சோ A வை வந்து விசிட் பண்ணிட்டு நம்ம A ஓட சில்ட்ரன் B and C ய queueல ஆட் பண்ணிட்டோம். இங்க ஆட் பண்றப்பவே அதோட priorityயும் சேர்த்து ஆட் பண்ணனும். அந்த பாத் காஸ்டையும் சேர்த்து ஆட் பண்ணனும். சோ A to B path cost is 2, A to C path cost வந்து 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோமா? இப்போ அடுத்து queue ஓட ஸ்ட்ரக்சர் படி நம்ம எந்த நோட் எடுக்கணும், இதுல priority எது மினிமமோ ஃபர்ஸ்ட் அந்த நோட் எடுக்கறோம். சோ B தான் priority minimum. அதை எடுத்து விசிட் லிஸ்ட்ல போட்டுட்டு B கூட என்னென்ன நோட்ஸ் அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்க. D, E and F. சோ இந்த D, E and F வந்து நம்மளோட queueல ஆட் பண்றோம். டைரக்டா ஆட் பண்றதுக்கு முன்னாடி அதோட பாத் காஸ்ட கால்குலேட் பண்ணனும். பாத் காஸ்ட் கால்குலேஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப D க்கு ரீச் ஆகணும்னா நம்ம ரூட் நோட்ல இருந்து எவ்வளவு காஸ்ட்ங்கறத தான் கால்குலேட் பண்றோம். அப்ப ரூட் நோட்ல இருந்து B க்கு வந்து B ல இருந்து D க்கு வருது. சோ இட் இஸ் 2 + 1 3. இதோட பாத் காஸ்ட். அதே மாதிரி E க்கு பாத்தீங்கன்னா 2 + 2 4. F க்கு 2 + 3 5. எப்பவுமே பாத் காஸ்ட் கால்குலேட் பண்றப்ப ரூட் நோட்ல இருந்து தான் கால்குலேட் பண்ணனும். உங்களுக்கு A ஸ்டார்லயும் இதே மாதிரி வரும், AO ஸ்டார்லயும் வரும். பாத் காஸ்ட் வந்துச்சுனாலே நீங்க ரூட் நோட்ல இருந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, சோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு நோட் மினிமம் வேல்யூ. இப்போ இதுல வந்து priorityல பாத்தீங்கன்னா மினிமம் வேல்யூ 3 தான் இருக்கு. அதுலயே ரெண்டு நோட் 3 வேல்யூஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்னா நம்ம யூசுவலா queue ஓட டேட்டா ஸ்ட்ரக்சர் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை நம்ம எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சோ C and D ரெண்டுமே ஒரே priorityல இருக்கு. அப்ப நம்ம queue ஓட பாலிசி படி எது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணமோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப C ய வந்து நம்ம விசிட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப C ய விசிட் லிஸ்ட்ல ஆட் பண்றப்ப C கூட என்னென்ன நோட் ஆட் ஆயிருக்கு, G and H. சோ இந்த G and H வந்து நம்மளோட priority queueல ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ G க்கு பாத் காஸ்ட் என்னப்பா, G இங்க இருக்கு ரைட்டா. from A to C, C to G தான் கனெக்ஷன். சோ 3 + 1 4 தான் பாத் காஸ்ட். H க்கு பாத்தீங்கன்னா A to C, C to H 3 + 2 5 தான் பாத் காஸ்ட். ஓகே, சோ இப்படி தான் நம்ம ட்ரீ எக்ஸ்ப்ளோர் பண்றோம். எது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்றோம், நம்மளோட இந்த ஃபைனல் கோல் ஸ்டேட் விசிட் ஹிஸ்டரியில வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்க போறோம்.
இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதுல மினிமம் ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு. ஸோ நோட் D எடுத்து நம்ம விசிட் லிஸ்ட்ல போட்டுக்கிறோம். இது வந்து கோல் ஸ்டேட் கிடையாது. அடுத்து இதுக்கு சில்ட்ரன் எதுவும் கிடையாது. ஸோ எந்த அப்டேஷனும் நம்மளோட கியூலயும் இல்லை. அடுத்த நோட் பாத்தீங்கன்னா நமக்கு 2 வேல்யூ 4 இருக்கு. ஓகே, ப்ரையாரிட்டிஸ் நம்ம பாக்குறப்போ 2 நோட் ஒரே ப்ரையாரிட்டியில இருக்கு. ஸோ நம்ம கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் படி எது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணமோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இதுல விசிட் ஹிஸ்டரியில ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இதை எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப என்ன ஆகுது, E வந்து இட் இஸ் கனெக்டட் டு I and J. ஸோ I J வந்து நம்ம கியூல ஆட் பண்றோம் along with the priority. அப்ப I ரீச் ஆகிறதுக்கான பாத் காஸ்ட் பாத்தீங்கன்னா A to B, B to E, E to I. அப்ப 2 plus 2 plus 3. ஓகே, 5 plus 2 path cost 7. So இப்படி தான் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஸ்டார்டிங் நோட்ல இருந்து நம்ம அந்த ப்ரையாரிட்டியை கால்குலேட் பண்றோம். 3 plus 2 plus 2. ஓகே, அதே மாதிரி J க்கு கால்குலேட் பண்றப்போ 2 plus 2 plus 1 5. So 5 ஐ ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன ஆகுது, 1 2 3 நோட்ஸ்க்கு நம்ம ஒரே மாதிரி வேல்யூ ஒரே ப்ரையாரிட்டி வருது. அதாவது F H J எல்லாத்துக்குமே ப்ரையாரிட்டி 5 இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் படி F எக்ஸ்ப்ளோர் பண்றோம். F கூட K கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ K இங்க வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ K க்கு பாத் காஸ்ட் என்ன, K க்கு பாத் காஸ்ட் கால்குலேட் பண்றப்ப 2 plus 3 5, 5 plus 2 7. 7 பாத் காஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்த நோட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாரி இங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி படி தானே நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ எஃப்க்கு முன்னாடி ப்ரையாரிட்டிஸ் பாத்தீங்கன்னா மினிமம் ப்ரையாரிட்டி ஜிக்கு தான் இருக்கு. ஸோ ஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் எஃப்க்கு வருவோம். இப்போ ஜியை எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப ஜி வந்து லீஃப் நோட். நம்மளுக்கு லீஃப் நோட் எந்த சைல்டும் இல்லாதனால நம்மளுக்கு எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ ஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் 3 நோட் வித் சேம் ப்ரையாரிட்டி இருக்கு. அப்போ நம்ம எஃப் எடுத்து எஃப் வந்து நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். விசிட் லிஸ்ட்ல எஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம ஜே அண்ட் எஃப் எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப கே ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் ப்ரையாரிட்டின்னு பார்த்தா 5 தான் மினிமம் ப்ரையாரிட்டி. 2 நோடுக்கு மினிமம் ப்ரையாரிட்டி இருக்கு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹெச் எடுத்துக்கிறோம். கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் படி ஹெச் தான் ஃபர்ஸ்ட் ஆட் ஆனது. ஸோ ஹெச் எடுத்து விசிட் லிஸ்ட்ல போட்டுட்டு ஹெச் வந்து எது கூட எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, எல் அண்ட் எம். ஸோ எல் எம் வந்து நம்ம கியூல ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லுக்கான காஸ்ட் என்ன, எல் விசிட் பண்றதுக்கான காஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து வரும் 3 plus 2 plus 3. ஸோ 8. அதே m விசிட் பண்றதுக்கான காஸ்ட் பாத்தீங்கன்னா 3 plus 2 plus 1 6. ஓகே, ஸோ இப்போ அடுத்து இருக்கிற நோட்ஸ்ல எது மினிமம் ப்ரையாரிட்டி, J தான் மினிமம் ப்ரையாரிட்டி. ஸோ J விசிட் பண்றோம். J கோல் ஸ்டேட்டா, J கோல் ஸ்டேட் கிடையாது, பட் அதுக்கு எந்த சில்ட்ரனும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் விசிட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா m தான் மினிமம் ப்ரையாரிட்டி. ஸோ m விசிட் பண்ணிக்கலாம். m கோல் ஸ்டேட்டா கிடையாது அண்ட் m க்கு சில்ட்ரன் கிடையாது. ஓகே, அடுத்து 2 நோட் வித் சேம் ப்ரையாரிட்டி இருக்கு. ஸோ கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படி I தான் விசிட் பண்ணுவோம். I கோல் ஸ்டேட்டா இல்ல, I க்கு சில்ட்ரன் இருக்கா இல்ல. ஸோ அடுத்து ப்ராசஸ் பண்றோம். அடுத்து k 2 நோட் இருக்கு. ப்ரையாரிட்டி மினிமம் பாத்தீங்கன்னா 7 தான். ஸோ k நோட் ஆட் பண்றோம். k இஸ் த கோல் ஸ்டேட். ஸோ இதோட ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா நம்ம we reach the goal state. ஓகே, ஸோ இப்படி தான் யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச் மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ எப்பவுமே கால்குலேஷன் வந்து நீங்க பாத் காஸ்ட்டுக்கு எடுக்கிறப்போ சோர்ஸ் நோட்ல இருந்து எவ்வளவு வேல்யூஸ் நீங்க கால்குலேட் பண்ணணும், அது ஒண்ணுதான் முக்கியம். அதே மாதிரி நம்ம இங்க எந்த வேல்யூ எடுக்க போறோங்கிறது வந்து ப்ரையாரிட்டி பேஸ்ட் தான் எடுக்கணும். எதுக்கு மினிமம் ப்ரையாரிட்டியோ அதை எடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகே, அண்ட் ஒரே ப்ரையாரிட்டி 2-3 நோடுக்கு இருக்கிறப்ப நம்ம கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரோட ப்ரொசீஜர்ஸ்க்கு போய்க்கணும். ஓகே, எது ஃபர்ஸ்ட் எடுத்தோமோ எது ஃபர்ஸ்ட் உள்ள ஆட் பண்ணமோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.